ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் நம்ம ஹீரோ யூஷன் கூட சேர்ந்து ரொம்ப வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் சீக்கிரட்டாக தான் இருந்துச்சேக்கா. ஹீரோவை கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு எந்திரிச்சு போகும்போது நம்ம ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிட்டு, இவனுக்கு என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்களாமே, நீ வந்துட்டு என்ன சூஸ் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா அவங்க அம்மா தான் இந்த விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க. அதை கேட்டுட்டு இவன் இதை பற்றிலாம் உனக்கு பேசுகிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது, நம்மளோட ரிலேஷன்ஷிப் வெட்டு வரைக்கும் தான் அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க, அவ்வளோ ஒரு கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நான் வந்து 10 வருஷமாக உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை விட்டுவே நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து அங்கிளை தான் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு என்னோட டிசிஷனை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக அங்கே வந்து விழா. ஆனால் ஹீரோயினை பார்த்ததுமே அங்கே யாருக்குமே அவ்வளோ பிடிக்க மாட்டுது. மூஞ்ச தூக்கிக்கிட்டு தான் ஒரு மாதிரி இருக்காங்க. அங்கே எல்லாருமே ஒரு மாதிரியாக பேசினாலுமே ஹீரோயின் அங்கே கண்டுக்கிறது இல்லை. அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. வா, உனக்கு நான் வந்துட்டு உன்னோட ரூமை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து அங்கே போயிட்டுருக்கா. ஹீரோட்ட தாத்தா கேட்குறாரு, நீ என்ன வந்து மேரேஜுக்கு அங்கே ஷோவை போய் மீட் பண்ணியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, தாத்தா 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா தான் தாத்தா இருக்குன்னு சொல்கிறப்ப ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு இன்னுமே கவலையாயிடுச்சுக்கா. அப்போ என்னை விட்டுட்டு வேற ஒருத்தையை மேரேஜ் பண்ணணும்னு பார்க்குறானான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் கண்டிப்பாக வந்துட்டு இதை நடக்க மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. பிறகு அவங்க அம்மா அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோயினை ஸ்டே பண்ண சொன்னதும் ஹீரோயினுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சுக்கு. நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு தெரியாமல் அவனோட ரூமுக்கு போயிட்டாவ. நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட லவ்வையுமே அங்கே வந்துட்டு சொல்லியிருந்திருக்கா. ஸோ அப்போ இருந்தே 2 பேருமே சேர்ந்து அங்கே சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அது இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. கீழே போய் நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிடும்போது நம்ம ஹீரோயினுமே இங்கே சந்தோஷமாயிட்டு போனால் அங்கே ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதரோட அங்கே பொண்ணு வரா, அவளோட பேர் லியா. அவங்க வந்ததுமே அவட்ட தான் பாட்டி நல்லா பேசுகிறாங்க வாசி, ஹீரோயினை ஒரு பொண்ணாவே மதிக்கிறது இல்லை, அங்கே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணுக்குமே நம்ம ஹீரோயினை பார்த்தா சுத்தமாக பிடிக்க மாட்டுது. அங்கே ஸ்டெப் ஃபாதருக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, நீ வந்துட்டு பார்க்க வரணும்னு அவங்க அம்மா சொல்லியிருந்திருக்காங்க. இப்படி வந்துட்டு பார்க்க போகிறோன்னு சொன்னதுமே நீங்கள் ஒன்றும் போக தேவை கிடையாது எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி தான் அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு வந்துட்டு படிப்பெல்லாமே முடிச்சிட்டால, நீங்கள் வந்துட்டு கம்பெனியில் ஒரு ஜாப் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோட்ட கேட்டதும் அங்கே அதை கேட்டுட்டாங்க. லியாவுக்கு கோமாயிருது. அதை எப்படி என்னோட பிரதர் வந்து இவ்வளோ மாதிரி ஒரு ஆளுக்கு வந்துட்டு வேலை போட்டு கொடுக்க முடியும், இவ எதையுமே கம்ப்ளீட் பண்ணாதப்பா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. அப்போ ஹீரோயினும் அவளுமே ஒரே டயத்தில் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது இப்போ எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் சொல்கிறா, என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அவங்க என்னை ஜாயின் பண்ணிக்கிற சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நான் கொடுக்க முடியும்னு சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு அதை பிடிக்கலனாலுமே பொண்ணு வந்துட்டு சம்மதிக்க மாட்டான்றதுக்காக அங்கே ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கிளம்பிட்டு இருந்தா. அப்போ அங்கே காரில் வந்துட்டு அவன் கிளம்புறான். இப்போ எனக்கு நீ வந்துட்டு ஃப்ரீ ரைட் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஃபோனில் பார்த்தாங்க அந்த ஷூட்டை தான் அவங்க மெசேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கோமே, என்னப்பா உன்னோட ஃபியான்சைட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் ஆல்ரெடி உன்ட்ட சொல்லிட்டேன், உனக்கு எனக்கு நடுவில் வந்து 8 வரைக்கும் தான் ரிலேஷன்ஷிப்னு, நீ தேவையில்லாமல் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னதும் ஹீரோயின் அவனை அப்படியே டச் பண்ணிவிட்டு செடியூஸ் பண்ணிவிட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எந்த வரைக்கும்னு, நீ கவலைப்படு, நான் பப்ளிக்காக சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் ஃபாதர் தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவருக்கு ரொம்ப முடியலையேன்னு. அங்கே அவன் குரல் வந்து கேட்டதுமே அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின்ட்ட, ஜியா நீ வந்துட்டியாமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல். அப்போ அங்கே லியா வந்துடுறா. ஹீரோயினை பிடிச்சி அடிச்சுட்டு, நீ என்ன தைரியம் தான் எங்கள் அப்பாவை வந்துட்டு பேச வரும், மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டதுமே அதை பார்த்துட்டு அவரோட நிலைமை அங்கே ரொம்பவே மோசமாகிடுது. அங்கே ட்ரீட்மெண்ட் அவருக்கு அங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக அவளை திட்டிகிட்டு இருக்கா. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, இப்போ அவருக்கு ஏதாச்சும் ஆகியிருந்துச்சுன்னா உன்னால் இந்த கில்ட்டியை தாங்க முடியுமா, நீ என்னை டார்கெட் பண்ணுறதுனா தனியாக பண்ணு, இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவன் வந்ததுமே, பிரதர் இங்கே பாருங்கள், இவன் என்னை வந்துட்டு எவ்வளோ சீப்பாக பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், அவன் என்ன விஷயம்னே தெரியாமல் நீ ஒழுங்காக அவட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும், நான் ஏன் அவட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் என்ன தப்பாக பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போனதுமே, பார்த்தீங்களா உங்கள் பேச்சை கூட அவள் மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே ரூம்குள்ளே போய் அங்கே மெசேஜ் பண்ணால் அவன் நம்பரை வந்துட்டு பிளாக் பண்ணியிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. என் நம்பரை கூட நீ பிளாக் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா வந்து, நான் உனக்காக ஒரு பையன் பார்த்துருக்கேம்மா, நீ நாளைக்கு வந்து பிளைண்ட் டேட்டுக்கு அவன் கூட சேர்ந்து போகணும், நீ வந்து இந்த விஷயத்தை வந்து மறைச்சி வச்சுக்கோ, ஏன்னா அவள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது பொண்ணுக்கு மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பாக பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா இப்போ என்ன இதுக்கு அவசரம்னு சொன்னதும், நீ புரிஞ்சுக்கோ, நீ நல்லபடியாக
நல்லபடியாக இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே மீட் பண்ண போகிறாங்க. அந்த பையனோட நேம் வந்துட்டு ஷாவ். அவனுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஒரு நார்மலான ஃபேமிலி தான். ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தா. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ அந்த ஷூவையுமே கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்க அம்மாவுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு ஹீரோயின்ட்ட நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயினுக்குமே அவங்க 2 பேரும் ஒன்றா வந்திருக்கிறத நினச்சி அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா. அவனுக்குமே வந்து இவ டேட்டுக்கு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு பொறாமை ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினுக்குமே அவங்க 2 பேரும் ஒன்றா வந்திருக்கிறத நினச்சி அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா. அவனுக்குமே வந்து இவ டேட்டுக்கு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு பொறாமை ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் காலை வச்சு அவனை ஓங்கி ஒரு கிக் பண்ணதுமே அவன் எதுவுமே அங்கே வந்துட்டு பேச முடியல. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு என்னாச்சு ஜியா உன்னோட செருப்பு வந்துட்டு இங்கே வரைக்கும் கிடக்குதே அப்படின்ற சிட்டங்க கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாகிடுது. இல்லை தெரியாமல் வந்து விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அவள் எப்படியோ வந்துட்டு அந்த பேச்சை சார்ட் அவுட் பண்ணிடுறான். பிறகு எங்கள் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. என்னப்பா அங்கே வந்துட்டு நிறைய மேல் மாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி உன்னோட ஆள் வந்துட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் கால் வந்ததுமே அதை கேட்டுட்டு இவன் ஷாக்காகி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே நல்லா தண்ணியை போட்டுட்டு இருக்கா. இவனுமே வேகமாக கிளம்பி வந்துட்டு ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு வந்ததுமே அங்கே அவள் ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னை வந்துட்டு எதுக்காக உனக்கு பிடிக்க மாட்டுது, நீ வந்துட்டு வேறு ஒரு பொண்ணை வந்துட்டு டேட் பண்ணணுன்னு ஆசைப்படுற, 2வது என் நம்பரை நீ பிளாக் பண்ணி வச்சுருக்க, அந்த லெவலுக்கு நான் வந்துட்டு வேணான்றதவளா ஆயிட்டேனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, தெரியாமல் நம்பர் எப்படியாச்சும் பிளாக்ல விழுந்திருக்கும், நான் அப்படி பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அவட்ட சாரி எல்லாமே கேட்குறான். ஸோ ஹீரோயின் அவன் மடியில் படுத்து அவள் பாட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக தான் மீட் பண்ண வரும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க ஷாவுக்கு வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிக்கிருச்சு, அவன் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாமா, அவன் வந்து உனக்கு கால் பண்ணுவான் நீ போய் பேசுன்னு சொல்லும் போதே அங்கே ஷாவ் கால் பண்ணிவிட்டு நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் வரீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு விருப்பமே இல்லைனாலும் அம்மாவுக்காக போக வேண்டியதாக இருக்குது. அதை அங்கே வந்துட்டு அவங்க 2 பேர் இருக்கிறத போஸ்ட் போட்டதுமே அதை பார்த்துட்டு ஹீரோ ஜெலஸாகி போயிட்டு உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ஷாவும் அவளுமே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன அவர் கூட சேர்ந்து எனக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்ற செட் அவன் கேட்குறான். நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் உங்களை ட்ராப் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் கண்டிப்பாக பேசுகிறேன்னு சொல்லும்போது அங்கே ஹீரோ வந்ததுமே சரி அவர் வந்துட்டு நான் அவர் கூட சேர்ந்து வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவன் மெசேஜ் பண்ணிட்டுருக்கான். நான் ரூமுக்கு வெளியே தான் இருக்கேன், நீ வந்துட்டு கதவை திறன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நான் கப்பல் ஏறி போயிடும், நான் வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாலும் அவன் தொடர்ந்து மெசேஜ் பண்ணதுமே போய் ஓப்பன் பண்ணிவிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கா, ஆளுங்களுக்கு வந்து தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும், நீ கிளம்புன்னு சொல்லும்போது அவன் கேட்க மாட்டான். வேகமாக வந்துட்டு உள்ளே பிடிச்சி அவளை போர்ஸ் பண்ணி அவன் கிஸ் பண்ணிவிட்டு பைட் பண்ணிவிட்டு ஒரு வந்துட்டு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அவள் ஹிக் பண்ண போகும்போது அங்கே வந்துட்டு அவன் பிடிச்சிக்கிறான் நம்ம ஹீரோயின் காலை. நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக அவன் கூட சேர்ந்து டேட் போயிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவ கூட சேர்ந்து எதுக்காக போயிட்டு இருக்க அப்படின்னா நீயுமே வந்துட்டு உன்னோட மேரேஜை கேன்சல் பண்ணு, நானுமே வந்துட்டு அவனை வேணான்னு சொல்லிடுறேன்னு சொன்னதும் என்னால் அது வந்துட்டு முடியாதுன்னு சொல்கிறான். அப்புறம் நான் வந்துட்டு யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணுவேன் டேட் பண்ணுவேன், அதை கேட்குறதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா. உன்கிட்ட எது நான் பேசுறதுக்கு விரும்பலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு இருக்கும்போது வந்து கதவை நாக் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து போயிட்டு நீ வந்துட்டு கிளம்பு உள்ள, இல்லைன்னா வந்துட்டு மாட்டிக்குவேன்னு சொன்னதுமே நான் ஏன் போகணுன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நீ என்ன கேட்குறே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், தயவு செஞ்சு நீ உள்ளே போன்னு சொன்னதுமே கொடுத்த வாக்க மறந்துடாதன்னு சொல்லிட்டு அவன் கதவை போய் லாக் பண்ணிக்கிறான். அப்போ அவங்க சிஸ்டர் எவ்வளோ நேரமாக கதவை தட்டிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தூங்கிட்டேன், இந்நேரத்தில் வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஷாவ் வந்துட்டு மேரேஜ் பண்ண போறியாமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆமாம் அதில் என்ன உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னதும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப ஹாப்பி தான், ஏன்னா உன்ன மாதிரி பொண்ணுகள்லாம் ஒரு நார்மலான ஃபேமிலி பையன் தான் கிடைப்பான், எப்படி பணக்காரவன் கிடைப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கா. உன்கிட்ட எதுவும் பேச எனக்கு விருப்பம் கிடையாது, மரியாதையை ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே தள்ளும்போது அப்போ அவன் தலையில் வந்துட்டு அங்கே கபோலில் அடிபட்டுருது. அவங்க வெளியே வந்துட்டுருக்கான். ஹீரோயின்ட்ட இதை பற்றி கேட்டதுமே ஹீரோயின்மே கோவமாக பதில் பேசிகிட்டு இருக்கா. அப்படின்னா நீ வந்துட்டு முடிவை மாற்ற மாட்டேன்னா நான் ஏன் உனக்காக மாற்றணும்னு சொன்னதும் நீ அவனை டேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறா. ஸோ அவனுமே உங்ககிட்ட நான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போங்க தாத்தா கேட்குறாரு உன் தலையில் என்ன அடிபட்டுருக்குன்னு. இல்லை தாத்தா ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்க போகும்போது இப்படி தலையில் அடிபட்டுருச்சுன்னு சொன்னதும் பார்த்து வந்துட்டு வேலை பார்க்க மாட்டேயான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு சிரிக்கிறத பார்த்துட்டு அங்கே லியா கேட்குறா எதுக்காக என் பிரதருக்கு அடிபட்டு தான் நீ ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்டு இருக்க, உனக்கு இல்லை இதெல்லாம் தப்பாக தோணலையான்னு சொன்னதும் இதில் என்ன இருக்குது அப்படின்ற செட்டாகவே கேட்குறா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து அப்படியே பேச்சை வந்துட்டு மாற்றிடுறான். ஏதாச்சும் வந்துட்டு சண்டை வந்து உண்மை வெளியே வந்துருமோ என்னமோன்னு
பிறகு திரும்பவுமே அவன் வெளியே கிளம்பிட்டு இருந்தா. ரைட் கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு அவனுமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நீ வந்துட்டு என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ கேட்டதுமே என்னோட வீட்டுக்கு தான், நான் வந்துட்டு உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொன்னேன்ல அதுக்கு தான் சொல்கிறா. ஸோ 2 பேருமே சேர்ந்து திரும்ப போயிட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஷூ தான் கால் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ ஃபோனை பிக்கப் பண்ணதுமே மேலுக்கனே பேச விடக்கூடாதுன்றதுக்காக கிஸ் பண்ணிகிட்டே தொடர்ந்து இருக்கான். அவள் வந்துட்டு எப்படியோ வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவ கூட சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சரி ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சுக்கு நான் வந்துட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. என்ன நினச்சிட்ருக்க, இவ்வளோ வேலையை நீ என்கிட்ட பண்ணுவ, ஆனால் மேரேஜ் மட்டும் வேற ஒருத்தையை போய் பண்ணுவியா, நான் உன்னை அப்படி விட்டுருவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவள் இன்னமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கா. பிறகு அந்த ஷூதா வந்துட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறா. அங்கே போயிட்டு எதுக்காக இப்படி உங்களுக்கு தலையில் அடிப்படிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி வாங்க 2 பேருமே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே இருக்க டிஷ்ஷஸ்லாம் பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஹீரோயினுக்கு பிடிச்ச சாப்பாடு போல். அதை பார்த்துட்டு இருக்கவுமே அவள் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு ஒரு கேட் வந்துட்டு தெரிஞ்சது இருக்குது, அந்த கேட்டுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்குன்னு சொன்னதுமே கேட் வளர்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை அது ஒரு ஸ்ட்ரீட் கேட் அப்படின்ற சொன்னதும் ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுக்குது வேறு ஒருத்தவங்களை பற்றி பேசிட்டு இவன் பொய்யா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்காக அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆளை காணும் வீட்டில், ஒருவேளை ஷாவை மீட் பண்ண போயிட்டாலும்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் அங்கே ரன்னிங் ஓடிட்டு வந்து நின்றுட்டு நீ என்னங்க நேரத்தில் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் வந்துட்டு உனக்காக ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறதும் நம்ம ஹீரோயின் பரவாயில்லையே இவ்வளோ அக்கறை இருக்கான்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வெளியே அவள் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவள் கத்தி எடுத்து அங்கே குத்த போயிடுறா. பார்த்தா நம்ம ஷாவு தான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு நீயா நீ வந்துட்டு எதுக்காக அப்படி சொன்ன, எனக்கு கால் கூட பண்ணியிருக்கலாமே அப்படின்றத சொன்னதும் ஃபோன் எங்கிட்ட போய் பண்ணுறது, ஃபோன் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கே அப்படின்றத சொன்னதுமே இப்போ நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்டுட்ருக்கா. இப்போ சரி வா ஓகே நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொன்னதுமே இந்நேரத்தில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரமாக இருக்காதான்னு சொன்னதும் சரி ஓகே வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும் வா உனக்கு நான் வந்து மெடிசன் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு ஜியா வந்துட்டு என்னப்பா இந்நேரத்தில் ஷாவை வந்துட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு உடனே நம்ம ஷாவுட் அங்கே கால் பண்ணி முக்கியமான வந்துட்டு சில வேலைகள்லாம் கம்பெனியில் இருக்க மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஸோ கிளம்பி போக வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அங்கே நம்ம ஷாவ் ஹீரோயின்கிட்ட திரும்ப கால் பண்ணிவிட்டு எனக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ண முடியுமா, அங்கே அவரோட சேர்ந்து எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோக்கு அவள் வந்துட்டு நிறைய மெசேஜ் பண்ணுறான். அவன் வந்துட்டு அதுக்கு பதிலே அனுப்ப மாட்டான். அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இவனுமே அங்கே வந்துடுறான். இப்போ ஹீரோயின் நீ பண்ணதுக்கு எதுக்காக நீ பதில் சொல்லலை அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் ஏன் நீ வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் சொல்லி ஆசைப்பட்டுட்ருக்க, நீ என்ன அவனை லவ் பண்ணிட்டுருக்கியா, அவனை மேரேஜ் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, அவன் என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், நீ எதுக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ ஒரு மீட்டிங் மட்டும் வச்சு பேசுன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நான் ஏன் உனக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ அங்கே ரொம்பவே கோவமாகி போயிட்டு அவள் கதவெல்லாம் லாக் பண்ணி வச்சிடுறா. இன்றைக்கி நைட் வந்துட்டு நீ எப்படி ரூம்குள்ளே வரேன்னு பார்ப்போண்டா, நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னை இதுக்கெலாம் நீ யூஸ் பண்ணுவியாடான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இப்போ கூப்பிட காதில் வாங்காமல் போனதும் இவன் இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டான், என் கசினை விட்டு தான் பேச விடணும்னு சொல்லிட்டு அங்கே அவங்க கசினுக்கு அங்கே கால் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு ஒரு மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ண முடியுமாப்பா ஷாவுக்காகன்னு சொன்னதுமே சரி ஓகே நீ கவலைப்படாத ஷாவும் வந்துடுவான் அங்கே யூஷனுமே வந்துடுவான்னு சொன்னதும் ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. மீட்டிங்கில் இவங்க பேசிகிட்டு இருந்தா நம்ம கசினும் ஹீரோயினுமே சேர்ந்து சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு அவ்வளோ ஒரு வைத்தச்சல் ஆகிட்டுருக்கு. மீட்டிங் என்ன வர வச்சுட்டு அவங்க கூட இவளுக்கு என்ன பேச்சு, எப்படி ரெடியாகி வந்திருக்கா பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே வைத்தச்சல் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஷாவ் வந்துட்டு அங்கே கான்ட்ராக்ட் போட்டுக்கிறத பற்றி அங்கே பேசினதுமே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் இருக்குது. ஆல்ரெடி அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு நான் வந்துட்டு எதுவுமே தெரியாதவங்க கூட சேர்ந்து எப்படி கான்ட்ராக்ட் போட முடியும், ஆளுங்களை வச்சு அணுகி வரவங்களுக்கு கண்டிப்பாக நான் எப்பயுமே வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், அவங்களாம் வந்துட்டு முன்னேறி வரவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ கசின் எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்கான், அவன் ரொம்ப டேலண்டானவன்னு சொன்னதும் பட் அவன் அதை கண்டுக்கவே இல்லை, பேசாமல் வந்துட்டு கோவமாயிட்டு எங்கே எதிர்த்து போயிட்டுருக்கான். இப்போ நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே கசின் போனதுமே அங்கே ஷாவ் வந்துட்டு சொல்கிறான் உனக்கு ரொம்பவே தேங்க்யூப்பா, உன்னால தான் எனக்கு வந்துட்டு இந்த மீட்டிங் ஆச்சு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு உண்மையிலே உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்ப ஏன் உனக்கு வந்துட்டு உன் மேலே அப்படிலாம் எந்த ஒரு எண்ணமே இல்லைன்னு சொன்னதும் நான் வந்து பிஸ்னஸ்க்காக உன்னை வந்துட்டு இப்படி அணுகிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் கிடையாது, உண்மையிலே எனக்கு வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் பட் வந்துட்டு எனக்கு
எனக்கு எப்பயுமே அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. எனக்கு என்ன குறைச்சோன்னு சொன்னதுமே, குறைச்சல்லாம் கிடையாது. எனக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லை. நான் வந்து கண்டிப்பாக வந்து எப்பயுமே உனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொன்னதும், அப்படின்னா உனக்கு வேற ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அதானேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிக்கலையேன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக அவன் கண்ணு தெரியாதவனாக தான் இருப்பான். உன்ன மாதிரி பொண்ணை போய் வேணான்னு சொல்கிறான் பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோமாயிடுச்சுக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறான், நம்ம 2 பேருமே ஸ்விம்மிங் காம்படிஷன் வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்துட்டு அவள் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வர்றான். இப்போ என்னை காம்படிஷன் கூப்பிடுற, தோற்று போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னதும், தோத்துட்டு நீ சொல்கிறிய அதை நான் கேட்குறேன்னு சொன்னதுமே 2 பேருமே சேர்ந்து அங்கே காம்படிஷன் வந்துட்டு பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் வேணுக்குனே அவன்கிட்ட போய் எங்கே தோற்று போயிடுறா. இப்போ நீ இப்போ தோற்று போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீ வந்துட்டு என்ன வேணும்னு கேட்குறியோ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து திரும்ப அங்கே நைட்டை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போதே ஆள் இல்லை. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே கஷ்டமாயிடுச்சுக்கு. அப்பாவுக்கு வந்துட்டு அங்கே சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அங்கே சொல்கிறாங்க, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் ஏமா தனியாக இருந்துட்டு இருக்கணும், பேசாமல் நீங்கவே சேர்ந்து இருக்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே, அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, நான் வந்துட்டு அங்கவே இருந்துக்கிறேன், எனக்கு வேலை பார்க்குற இடத்துலேருந்து அதுதான் எனக்கு வந்து கிட்டக்க இருக்குன்னு சொல்லிட்டு அவள் எப்படியோ பேசி அங்கே வந்துட்டு அந்த பிரச்சனையை அப்படியே சார்ட் அவுட் பண்ணிடுறா. பட் அவளுக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சுக்கு. அங்கே வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்ணு கூட அவளுக்கு சுத்தமாக தெரியாத லெவலுக்கு மயக்கமாயிருது. அப்போ அங்கே போய் வேமா வந்துட்டு அவங்க ஃபோன் எடுக்க போகிறா. பட் அதுக்குள்ளே அவள் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து அங்கே வந்துட்டு எப்படியாச்சும் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அங்கே ஷாவுக்கு தான் அங்கே கால் பண்ணிடுறா. ஷாவ் அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிடுறான். அவன் பதட்டமாகி விழுந்தடிச்சு ஓடி வந்ததுமே இவ தான் இப்படி எனக்கு கால் பண்ணா அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். பிறகு அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் இவ்வளோ தனியாக அங்கே இருக்க விட்டா சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கே இங்கே கூட்டிகிட்டு வந்ததும் ஹீரோயின் ஷாக்காகி போய் எந்திரிச்சிட்டு நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறா. நீ வந்துட்டு உடம்பு முடியாமல் வந்து மயக்கமாயிருக்கா, நான் அந்த டயத்தில் கூட நீ ஷாவுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன், எனக்கு பண்ணலைன்னு சொன்னதும், நல்லவே இல்லை நான் அவனுக்கு கால் பண்ணேன், அதனால தான் என்னை உடனே காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தான், உனக்கு கால் பண்ணியிருந்தா நீ ஃபோனை கூட எடுத்துருக்க மாட்டே அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. என் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்றத சொல்லிச்சுக்கா. அப்போ அவன் இதுக்கப்புறம் நீ தனியால் இருக்க வேணாம், இங்கேவே நீ வந்துட்டு ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாமே பண்ணி விட்டுட்டு நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஷாவுட்டை கால் பண்ணி ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. அப்பாவே சொல்கிறான், நான் கால் பண்ணதுமே அவன் நைட் ட்ரெஸ்ஸில் விழுந்துடுச்சு ஓடி வந்துட்டான். ஸோ எனக்கு அப்போவே புரிஞ்சுக்கிடுச்சு அவனுக்கு மேலே வந்துட்டு ரொம்பவே லவ் இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு பிறகு அவனுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டுருக்கா. இன்றைக்கி வந்துட்டு நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவன் தான் வருவானாக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கா. மார்னிங் வரைக்குமே எந்திரிச்சு பார்த்தா ஆளவே காணோம். ஸோ வரலன்னுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு கோமாய் போயிடுது. நெக்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு தான் அவள் கிளம்பி போயிட்டுருக்கா. அவங்க அம்மாவும் அங்கே லியாவுமே பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் பிரதரை காணோன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவர் நேற்று ஷூ கூட சேர்ந்து பப்புக்கு போயிருந்தாரு, நானுமே தான் போயிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து நல்லா வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. வந்துட்டு ஃபோட்டோ எல்லாமே லீக் ஆகுது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஜெலஸாகி போயிடுறா. அப்போ வேணுக்குனே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசினதுமே அங்கே அவளுமே வந்துட்டு பதிலுக்கு பேசிட்டு பயங்கரமாக சண்டை வந்து திட்டி விட்டுட்டு வந்துடுறா. பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு என்ன தெரியும் தான் இப்படி கேவலமான வேலை பண்ணுவான், நான் அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரூமோட அந்த வீட்டோட பாஸ்வேர்டை மாற்றி விட்றா. இப்போ அவன் கால் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை ஏன் மாற்றிருக்க, ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும் நான் ஏன் திறக்கணும்னு சொன்னதும் இப்படியே சண்டை வருது. அதுக்கப்புறம் போய் அவள் திறந்து விட்றா. யாரை கேட்டு நீ பாஸ்வேர்டை போட்டு மாற்றினேன்னு சொன்னதுமே ஏ வீடு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறா. எனது ஓ வீடா, இது ஏ வீடு, நான் உன்னை இருக்கதான் விட்டுருக்கேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அவங்கேருந்து போகும்போது அவன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறான். பட் வந்துட்டு ஹீரோயின் பேச்சை கேட்க மாட்டாள்ல, கோவமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே கண்டுக்காமல் வந்துட்டு விட்டான். ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதுக்கப்புறம் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு பேக் வந்து கீழே விழுந்ததுமே அதை எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்கே பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு மேனோட தான் சுற்றிட்டு இருக்கா, அடிக்கடி ஆம்பளைங்களை மாற்றுவாளான்னு சொல்லிட்டு அவளை பற்றி எங்கள் தப்பான எண்ணம் தான் இருக்குது. இவங்க 2 பேருமே இவங்க எல்லாருமே சேர்ந்து நைட்டு போய் எங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா. இன்றைக்கி கூட வேறு ஒரு பையன் கூட சேர்ந்து அவளை பார்த்தேன்ப்பா, என்ன அந்த பொண்ணு அடிக்கடி டேட் பண்ணுவாளான்னு சொல்லி கேட்டதும் ரொம்ப வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டுருக்கு இவனுக்கு. அப்புறம் கிளம்பி போயிட்டு தான் அங்கே ஷூ வந்துட்டு அவன்கிட்ட சாரி கேட்குறான், நடந்து எல்லாத்துக்குமே ஃபோட்டோலாம் லீக் பண்ணதுக்கு உன்கிட்ட எதுவுமே பண்ணாமல் நீ எதுக்காக இப்படி வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். தெரியாமல் மிஸ்டேக் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொன்னால் அதுக்கு அவன் பதிலே சொல்ல மாட்டான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தான் அங்கே ஷூ கால் பண்ணிவிட்டு மீட் பண்ணுறதுக்கு வர சொல்கிறா. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவருக்கு ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ப்ளீஸ் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் அடிப்பாவி என்னை பற்றி என்கிட்டே வந்துட்டு நீ கேட்குறியான்னு சொல்லிட்டு அவளும்
அவளுக்கு அங்கே ரொம்ப சங்கட்டமாயிருது. கண்டிப்பாக தெரிஞ்சால் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறான். பிறகு லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வால் நட்சத்திரங்கள்லாம் போகிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் ஃபோன் போட்டு இதே மாதிரி அவன்கிட்ட பேசியிருப்பா போல், அதை பாரு இது வந்துட்டு நீ விஷ் கேட்டேன்னா நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. பிறகு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வந்ததுமே நீ இப்போ இதுக்காக இங்கே வந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு. பட் அவங்க காதலே வாங்க மாட்டான். நான் வந்துட்டு வரதுக்கு நீ எப்படி வந்துட்டு தடை சொல்லுவேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா ஹீரோயின் இப்போ ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கா. ஸோ அது வந்துட்டு அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாலுமே கண்டுக்காம பட் உள்ளே கிளம்பி போயிடுறான். இப்போ நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு என் மேலே கோவமாக இருக்கான்னு சொன்னதும், ஏன் நீ அவ கூட சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு சுற்றுனதுலாம் எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உன்கிட்ட நான் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்க்க போகிறா. பட் ஃபோட்டோ எதையுமே காணும், ஆன்லைன்லேருந்து டிலீட் பண்ணிட்டாங்க போல். இப்போ டிலீட் ஆனால் என்ன, நான் தான் ஆல்ரெடி பார்த்துட்டேனே, அப்புறம் என்னத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சுக்கா. அதை கேட்டுட்டு ஏன் உனக்கு என்ன ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கே ஜெலஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே ஷூட்டை வந்துட்டு அவங்க கால் போட்டு விட்டு ஸ்பீக்கரில் போட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து நேற்று என்ன பண்ணோம், ஏதாச்சும் தப்பு பண்ணமான்னு சொல்லிட்டு கேட்டதோ அப்படிலாம் எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது பார்த்தீங்களா உண்மை வந்துருச்சா, இப்போ வந்துட்டு நீ நம்புறியா என்ன நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்ச என் பாட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சது நம்ம ஹீரோயினை எழுப்பி விட்டதுமே இப்போ என்ன நீ என்ன ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொன்னதும் இல்லை லீவ் நான் போட்டிருக்கேன் உன் கூட சேர்ந்து சாப்பிட போகலாம் வா வெளியேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப அதே மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்டார்லாம் போனதுமே ஹீரோயின் அங்கே விஷ் கேட்டுட்ருக்கான். அப்போ அவன் நீ என்ன விஷ் கேட்ட சொல்லு என்னால் நிறைவேற்ற முடியுதான்னு பார்ப்போன்னு சொன்னதும் என்னோட ஸ்டெப் ஃபாதர்ஸ் கூடிய சீக்கிரம் வந்து நல்லபடி ஆகணும் அதான் வெயிட்டிங்கிட்டேன்னு சொன்னதுமே அப்படியா அது வந்துட்டு நான் நினச்சனாலே முடியுமே நல்லபடியாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அவருக்கு பேமெண்ட் பண்ணி பார்த்துக்கலான்னு சொன்னதும் அவர் ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா. பிறகு என்ன ஒன்று தான் கேட்டியா இன்னும் வேறு எது கேட்கலையான்னு சொன்னதும் வேறு இதெல்லாம் எப்பயும் நிறைவேறாது அதை வந்துட்டு சொல்லி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துடுன்னு சொல்லிட்டு போகும்போது வேறு ஒரு பொண்ணு வந்து அவன்கிட்ட அப்ரோச் பண்ணதுமே அவன் அங்கே வந்துட்டு ரூடாக பேசி விரட்டி விட்றான். ஹீரோயின் வந்ததுமே இப்போ என்ன வந்து நீ எதுவும் ஜெலஸ் ஆகிட்ருக்கியா நான் வந்துட்டு எதுவும் பேசலைன்னு சொன்னதும் நீ தான் வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன்னு சொன்னதுமே அவன் ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் மேரேஜ் பண்ணிக்க தான் ஒத்துக்காமல் அவன் வந்துட்டு பேசிகிட்டே இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மாட்ட வந்து கால் வந்துடுது. இதே மந்தில் வந்து அவன் அங்கே ஷூவோட சேர்ந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கவலையாக தான் இருக்குது. பட் வந்து அவனே இதை பற்றி என்கிட்ட சொல்லட்டும்னு சொல்லிட்டு அவள் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. பிறகு பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு ஷூவோட சேர்ந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறதை பற்றி எங்கள் வீட்டில் ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வீட்டுக்கு வந்ததுமே பிங்க் கலரில் ஒரு செருப்பை வாங்கி வச்சுருக்கவுமே என்ன நீ வந்துட்டு எனக்காக இந்த செருப்பை போய் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மேலே காசு இதான் கம்மி சும்மா போட்டுக்கோ நல்லா தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அவனுமே அதை கேட்டுட்டு பேசாமல் அவங்க வந்துட்டு போட்டுக்கிறான். என்னப்பா உனக்கு என்ன வந்துட்டு என்கேஜ் பண்ணாமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு இதை பற்றி வந்துட்டு பேசணும்னு எந்த ஒரு தேவையுமே கிடையாது ஆல்ரெடி சொல்லிட்டே நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு சீக்ரெட் தான் வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறான். அதே மாதிரி பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு பேசி முடிக்கிறாங்க மேரேஜை. ஹீரோயினுக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க அழுக வந்துடுது. அப்போ அவங்க அம்மா என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என்னோட கசினுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆக போகுது ஸோ அதை நினச்சி என் கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர் தான் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கா. அங்கே வாஷ்ரூம் போயிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் பின்னாடியே போகிறான் பேசலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே வந்துட்டு அந்த ஷூ வந்ததுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. பிறகு ஹீரோயின் அங்கே நல்லா போய் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்துட்டு கால் பண்ணி இப்படி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் என்னாச்சுன்னு கேட்டதும் ஷூ வந்துட்டு இப்படி மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அவள் வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து ஒன்றா இருந்திருக்கா கைப்பிடியாக பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா அவள் அவ்வளோ தூரத்துக்கு அவனை லவ் பண்ணிட்டு இருந்தாலே அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. என்னடா எப்படி அவள் பண்ணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அவங்க அம்மா மீட் பண்ண வந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிடுறா. இப்போ ஆம்பளையோட செருப்பு இருக்கிறத பார்த்துட்டு என்ன மேலோட செப்பெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது சரி இந்த காசை வந்துட்டு நீ செலவுக்கு வச்சுக்கோன்னு சொன்னதும் அம்மா இந்த காசே எனக்கு தேவை கிடையாது நானே சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் திரும்ப கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டான் போல். வந்துட்டு பாஸ்வேர்ட் போடுற சவுண்டை கேட்டுட்டு அவள் ரொம்ப பயமாகி போயிட்டு அம்மா இப்போ வந்துருன்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவனை எதுக்காக நீ இப்போ இங்கே வந்தோம் நீ வரதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர மாட்டியா எங்கள் அம்மா உள்ளே இருக்காங்கன்னு சொன்னதும் வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போனதும் அவன் கோவமாயிட்டுருக்கான். இப்போ எதுக்காக வந்துட்டு என்ன இங்கேருந்து துரத்தி விட்டுட்ருக்கா இது என்னோட வீடு நீ என்ன மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் இப்போ நான் என்ன பண்ண முடியும்னு சொல்ல அவங்க வந்துட்டாங்க நானா வர சொன்னேன்னு சொன்னதும் இப்போ வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அவங்கள வீட்டில் இருந்து வெளியே அனுப்பு நான் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறான். எப்படியோ அவங்க அம்மாவையுமே பேசி அங்கே வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு
உள்ளே வந்தா ஆல்ரெடி வந்துட்டு ஈவி அங்கே வந்துட்டு அந்த செப்பலை போட்டு அங்கே உட்காந்துட்ருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு, என்னப்பா ஷூ கூட சேர்ந்து உனக்கு என்கேஜ்மெண்ட் வந்துட்டு கேன்சல் ஆகிடுச்சாமேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, ஏன் இதை பற்றி ரொம்பவே சந்தோஷமாயிட்டு கேட்குற மாதிரி என்னமோ எனக்கு தோணுதேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எனக்கு என்ன சந்தோஷம்னு சொல்லும்போது சேர்ந்து அங்கே பெட்டில் போய் உட்காடுறாங்க. அப்போ ஹீரோயின், ஆல்ரெடி எனக்கு உடம்பே சரியில்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்னு சொன்னதும், அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் ஜஸ்ட் இது மட்டும்தான் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ தானே சொல்லியிருக்க ஜஸ்ட் இது மட்டும்தான், நான் என்ன வந்துட்டு பெருசாக யோசிக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு பேசாமல் தூங்குன்னு சொன்னதுமே அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு மேரேஜ் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு நினச்சி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்க சொல்லிட்டு எனக்காக நீ சாப்பாடு பண்ண மாட்டேயான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நானே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், பேசாமல் நீ போய் வந்துட்டு சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. சரி ஓகே நானே உனக்காக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சமைச்சு அவளை எழுப்பி கூட்டிகிட்டு வர்றான். இதில் வந்துட்டு இங்கே சாப்பாடு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி நீ வீட்டில் சமைப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும், யார் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் டைம் எங்கே இருக்குன்னு சொன்னதும், அப்படின்னா உன்னோட உடம்பு கெட்டு போயிடுமே, நான் வேணா உனக்கு ஒரு மெய்டு ஏற்பாடு பண்ணவான்னு சொன்னதுமே, அதுக்கெல்லாம் எந்த ஒரு தேவையுமே கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. நானே பார்த்துக்கிறேன், இவ்வளோ நீ அக்கறையெல்லாம் படணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு பேசாமல் போயிடுறான். பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க கசின் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு அங்கே பார்க்குறதுக்காக வர்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, வீட்டுக்குள்ளே வந்தானா அப்படி மேலோட திங்ஸ்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததுமே அந்த செப்பலை பார்த்துட்டு, என்னப்பா இதெல்லாம் வந்துட்டு மேலோட திங்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு அது பிடிக்கும்னு சொல்லிட்டு எப்படியோ பேச்சா சமாளிக்கிறா. உள்ளே பார்த்தாங்க செப்பல் வைக்கிற இடத்துலையுமே ஆம்பளைங்களோட ஷூஸ் அதெல்லாமே இருக்கவுமே வேமா அந்த இடத்துலாமே மறைச்சி வச்சுட்டு இருக்கா. அவன்கிட்ட வந்து மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக அவங்க கசின் வந்துட்டு பேசி முடிச்சுட்டு அவங்கேருந்து கிளம்பி போனதுமே உள்ளே வந்து பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். நீ என்ன இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் வர சொன்னேன், வரமாட்டியா, ஏன் இப்படி தொல்லை பண்ணுறேன்னு சொல்லும்போது, இது என்னோட வீடு, நான் எப்போ வேணாலும் வருவேன், இப்போ அவள் எதுக்காக இங்கே வந்தான்னு சொன்னதும், அவன் என் வீட்டை பார்க்கணுன்னு சொன்னான், வீட்டுக்குள்ளே வந்தவொடனே வெளியே போடானா சொல்ல முடியும் அப்படின்ற சொல்லும்போது, இன்றைக்கி என்னோட பர்த்டே உனக்கு அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இருக்கு உனக்கான கிஃப்ட்டுமே இருக்குன்னு சொன்னதும், ஆனால் இப்போ வரைக்கும் நீ கிஃப்ட்டு கொடுக்கலேன்னு சொன்னதுமே, நீ வெயிட் பண்ணு நான் கொண்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன் பண்ணதுமே, என்ன இவ்வளோ தானான்னு சொன்னதும், அதெல்லாம் இல்லை நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் அழகாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனுக்காக ஒயின் எல்லாமே கொண்டு வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கா சொன்னதும், அவனும் அதே மாதிரி பண்ணிவிட்டு ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின்கிட்ட தான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனுப்பும்போது அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு, யார்கிட்டப்பா பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், இதெல்லாம் இல்லை கம்பெனியோட தரப்புலேருந்து தான் மெசேஜ் வந்திருக்குன்னு சொன்னதும், கம்பெனிகிட்ட போய் பேசுகிறதுக்கு யாராச்சும் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்களா, உண்மையை சொல்லு யார் அந்த பொண்ணு, நீ யாரை வந்துட்டு மறைச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பார்த்தாங்க ஒரு கார் நின்றுட்டுருக்கோமே, என்னப்பா இங்கே கார் நின்றுட்டுருக்கு, என்ன விஷயம், ஜியாவோட காராச்சே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோ அவளுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான். நீ இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கன்னு தெரியும், நான் வந்துட்டு சொல்கிற ரூமுக்கு இங்கே வான்னு சொன்னதுமே ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. இப்போ நீ வந்துட்டு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுவா, நான் வேறு ரூமில் இருப்பியா, எதுக்காக நீங்கள் வந்தேன்னு சொல்லிட்டு திரும்ப கூட சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டு இருந்தா ஹீரோ தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறான். அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற லேடி அதை பார்த்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. இது ஏதோ பணக்கார பையனாக வந்துட்டு சூஸ் பண்ணி வந்துட்டு அஃபர் வச்சுட்ருக்கா போலேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த ஃபோட்டோ எல்லாமே காமிச்சு எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட ஃபேஸ் வந்துட்டு யாருக்கும் தெரியலை. ஸோ அதனால தான் இவ்வளோ மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் இந்த மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொன்னால் வாழ்க்கை ஃபுல்லாக பதில் சொல்லிட்டு தான் இருக்கணும், அதுங்க வாட்டு பேசிட்டு போதுன்னு சொல்லிட்டு அவன் எதையுமே அங்கே வந்துட்டு பெருசாக கண்டுக்கல. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப கேவலமாக அங்கே பேசிகிட்டு இருக்கா. வந்துடுறான், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ பேசுகிறதுக்கு உங்கள் நிலைமை என்னாக போகுது பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே கால் பண்ணால் அவன் ஃபோனை வந்து அங்கே அட்டன் பண்ண மாட்டான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஒன்றுமே பண்ண வேணாம், இதுங்க பேச்செல்லாம் ஏன் பெருசாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே நானாக வந்துட்டு அவனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டவுட் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வீட்டில் அவங்க கால் பண்ணியிருந்திருக்கான் ஹீரோக்கு, அந்த ஃபோன் வந்துட்டு ரிங் வந்து பெட்ரூம்லேருந்து கேட்டிருந்துருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேத்துக்கு தான் அஃபேர் இது இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு இப்படியே தான் மைண்ட் அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஹீரோயினை இப்போ இப்படியெல்லாம் எல்லோரும் சேர்ந்து புள்ளி பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையுமே ஃபயர் பண்ணி அவங்க மேலே கேஸுமே போட சொல்லிடுறான். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதும் அந்த லேடி வந்துட்டு அங்கே சாரி கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ வந்துட்டு பண்ணதுக்கு தான் உனக்கு இப்போ பலன் கிடச்சிருக்குன்னு, நீ இவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு தெரியாது ப்ளீஸ் அப்படின்ற சொல்லும்போது, இதில் நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னதும், ஒன்றால் தான் எங்களுக்கு இந்த நிலமன்னு சொல்லிட்டாங்க. அடிக்க போகிறப்ப அவங்க மேனேஜர் வந்துடுறாங்க, இதுக்கு மேலே அந்த பொண்ணு மேலே கை வச்சேன்னா நீ சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்க மாதிரி பண்ணிடுவாங்க, பரவாயில்லையா உனக்கு அப்படின்ற சொன்னதும் அவர் ரொம்பவே பயந்து போயிடுறான்.
ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து நைட்டு வந்துட்டு ஒன்றா அப்படியே சாஞ்சிருக்கும்போது இப்போ எத்தனை நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படியே மறைச்சிட்டு இருக்க முடியும், நம்ம 2 பேரும் என்ன வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியே சொல்லிடலாமான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டதுமே பயங்கர ஷாக் ஆயிடுச்சுக்கு. நான் உண்மையிலே ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு வேற அவன் கேட்குறான். ஸோ இவளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, இதெல்லாம் என்ன சாத்தியமானு சொல்லிட்டு அவன் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. ஃபாதர் அங்கே ட்ரா பண்ணிட்டுருக்காரு, ஹீரோயினும் அவங்க லியாவுமே போயிருக்காங்க. அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் ஸ்லிப்பாகி விழுக போனதுமே வேமா அங்கே வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. அப்போ அவள் கழுத்தில் மார்க் இருக்கிறத பார்த்துட்டு லியாவுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. வேமா வந்துட்டு ஹீரோட்ட, பிரதர் அவள் கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கா, அதை கேட்டால் வந்துட்டு அவள் உண்மையை ஒத்துக்க மாட்டா, உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி தெரியுமான்னு சொன்னதும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, இதை பற்றி நம்மளுக்கு என்ன, அவள் வச்சா வச்சுட்டு போகிறா, இதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னதும் அவள் ஒத்துக்க மாட்டாளே, இவளை மாதிரி வந்துட்டு ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்னா அவன் கண்டிப்பாக ஒரு முட்டா பயலாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்ட்டே அங்கே திட்டிச்சேக்கா. ரொம்பவே அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது சரி, உங்களோட வாயில் என்ன வந்துட்டு இப்படி காயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தான் கிஸ் பண்ணதும் போது பைட் பண்ணி இருந்திருக்கா. இதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு அங்கே வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகிடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது மீதி அவளை பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோயின் தூக்கத்துலேயே நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு இவன் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு நீ இப்போ என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தூக்கத்தில் தான் பேசியிருக்கா, எதுவும் பதில் சொல்லலை. இதை பற்றியே தான் அவனுக்கு யோசனை வந்துட்டுருக்கு நெக்ஸ்ட் டேவுமே. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவன் காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும் போது நேற்று நைட் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பேசினையே, யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், ஒரு வேளை என்னை பற்றி பேசினையா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பையனை பற்றி பேசினையான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் அப்படிலாம் எதுவுமே பேசலைன்னு சொல்கிறா. நான் அப்படின்னா பொய்யா சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லும்போது அப்போ அவளே யோசிச்சுக்கிறா, எனக்கு நல்லாவே தெரியும் இது ஜஸ்ட்டு வந்துட்டு கனவாக மட்டும்தான் இருக்க முடியும், ரியாலிட்டியாக இது எப்பயுமே மாறாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. போல் நம்ம ஹீரோட்டா அவங்க சிஸ்டர் நீங்கள் என்ன வந்து ஜியாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிங்களான்னு சொன்னதும் நான் தான் சொன்னேன்னா அப்படிலாம் இல்லைன்னு, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு தேவையில்லாம் பேசுகிற, வேலையை பாருன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது சரி பிரதர் நீங்கள் என்ன வந்து அங்கே அவள் ஷூ கூட சேர்ந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொண்ணை தேடலாமேன்னு சொன்னதுமே அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலையை பாருன்னு சொல்லிட்டு கோவப்படலாம். அப்போ அங்கே ஹீரோயினோட வீட்டில் வந்து இப்படி தீ பிடிச்சிருச்சின்னு சொல்லிட்டு அவனுக்கு போதுமே அவன் ரொம்ப அரண்டு போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கான். இவன் உள்ளே இருந்தால் நான் என்னத்துக்கு ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. பார்த்தாங்க வந்துட்டு தீ எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கோமே உள்ளே போக பார்த்துட்ருக்காங்க. கசின் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், உள்ளே போனால் சாக தான் முடியும்னு சொல்லும்போது அவள் உள்ளே மாட்டிக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஹீரோயின் ஐயோ கடவுளை என்னோட 50 லட்சம் வீடு போச்சேன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. ஸோ அங்கே வந்துட்டு அவளை பார்த்ததுமே அவ்வளோதான் இவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சதுமே அங்கே கசின் கதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இப்போ கன்ஃபார்மே ஆயிடுது 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு. அவள் பயந்து போயிட்டு வேமா பிடிச்சி அங்கே தள்ளிட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவன் வந்துட்டு ரொம்ப என்னை நினச்சி ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆகிட்டு இப்படி ஹக் பண்ணிக்கிட்டான்னு சொன்னதும் நீ என் கூட வான் சைட் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அவங்க சிஸ்டர் ஷாக்காகி போய் பார்த்துட்டு அட பாவிங்களா கடைசியில் நீங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் ஆகி போயிடுது. நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்கிறா. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ நான் இதுக்கப்புறம் வந்துட்டு யாருக்காகவும் பொறுத்துட்ருக்க முடியாது, கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே எல்லா உண்மையும் சொல்லி நான் மேரேஜ் ஒன்று பண்ணிக்கணும்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் இதெல்லாம் வந்துட்டு நடக்காது, நீ ஏன் வந்துட்டு தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் டே 2 பேருமே சேர்ந்து அங்கே குக் பண்ணிகிட்ருக்கப்ப கதவை நாக் பண்ணுறாங்க. போய் திறந்து பார்த்தா எல்லாருமே குடும்பத்தில் வந்திருக்காங்க. ஹீரோயின் அடிக்க போகிறப்ப ஹீரோ நீங்கள் எதுக்காக இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அவளை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் இப்போ என்ன அர்த்தத்தில் பேசிகிட்ருக்கா, குடும்பமானத்தை கப்பலத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. இப்போ ஹீரோயின் டைமே கேட்டதுமே நானுமே அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் 2 பேருமே சேர்ந்து முட்டாள்தனமாக வேலை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ தைரியத்தை வர வச்சுட்டு தாத்தாட்ட அங்கே வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போய் நான் இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் இவ கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு நம்ம சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவர் பயங்கரமாக அங்கே வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க, ஓ இஷ்டத்துக்கு நீ வந்து முடிவு பண்ணுவியா, குடும்ப மனத்தை வாங்கிக்கிட்டு இருப்பியா, கண்டிப்பாக இந்த மேரேஜுக்கு நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னதுமே நான் யாருக்காகவும் இதுக்கப்புறம் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு அவ கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஒன்றா வந்து மேரேஜ் பண்ணி வாழலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ யாரை பற்றியுமே எதுவுமே தேவை கிடையாது, நம்ம 2 பேருமே சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.